ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளான லெமன் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னதான் லெமன் ரைஸ் நம்ம அடிக்கடி வீட்டில் செஞ்சாலும் ஒரு சிலவங்க செய்கிறது மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அப்படியே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஃப்ளேவர்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி தான் செய்கிறாங்க நம்ம யோசிச்சிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் தான் இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த வானலில் நல்லா தாராளமாக ஒரு 7-8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானது கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடி பொடியாக எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா ஒரு 7-8 பச்சை மிளகா அதையும் நல்லா பொடியாக நறுக்கி அந்த இஞ்சி கூடவே சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. எல்லாமே நல்லா வதங்கி ஒரு வாசனை வரும். அதுக்கப்புறமா ஒரு 7-8 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. ஃப்ளேமை ஹையில் வைக்காதீங்க, எல்லாமே கருகிடும். கருகுனா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதே மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நல்லா வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் முந்திரி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை வேர்க்கடலை மட்டும் போதுனாலும் ஓகே, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் 8லேருந்து 9 லெமனை நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஸ்டெப்பு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை சேருங்க. சிலவங்க லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா சாதம் போட்டு கலருவாங்க. அப்படி பண்ணால் டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. லெமன் ஜூஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சாதம் மிக்ஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று குழையாமல் நல்லா பொறுமையாக பண்ணணும். இப்போது நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் நிறைய சேர்த்துருக்கோம்ல, அதெல்லாம் வாயில் கடிப்படும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மில்லியன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.